ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சக்திவேல் யூடியூப் சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா எக் ஃப்ரைட் ரைஸ். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க, வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கவும் வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் பெரிய வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன், 2 பல்லாரி வெங்காயம் வெட்டி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கவும் நான் வந்து கேரட்டு பீன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் போட்டுக்கோங்க, குடமிளகா போட்டுக்கலாம். நம்ம என்னென்ன தேவையோ நீங்கள் சாப்பிடுவீங்கன்னா எல்லாம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருந்த காய்கறி கேரட்டும் பீன்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள் தூள், சிறிதளவு சிக்கன் பொடி போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அது நல்லா கிளறணும், நல்லா வதங்கணும். நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கவும் இந்த ஸ்டேஜ் வதங்கவும் நான் 5 முட்டை எடுத்திருக்கேன். 5 முட்டையை வந்து நல்லா உடச்சி அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அது முட்டை ஊற்றும் போது அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. முட்டையை ஊற்றினோடனே அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. முட்டை நல்லா வேகணும், நல்லா சுருண்டு வந்து வேகணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறணும். கைவிடாமல் லைட்டாக நல்லா கிளறுங்க. உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கிளறுங்க. நல்லா கிளறுனா தான் நல்லாயிருக்கும். நல்லா ஒன்று போல் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்று போல் நல்லா திரட்டி எடுங்க. முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்தோடனையும் சோயா சாஸ் 2 மூடியை எடுத்து ஊற்றிருக்கேன் நான். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ் அது வந்து ஒரு மூடி ஊற்றிருக்கேன். சில்லி சாஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. எங்கள் வீட்டில் காரம் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க, அதனால் நான் சில்லி சாஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி ஒரு பாக்கெட் போட்டிருக்கேன். ஒரிஜினல் ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் ஒரிஜினல் பொடி கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணோடனேயும் நான் வந்து சாதம் வந்து ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து எங்கள் ஃபேமிலி 5 பேர் இருக்கோம். 5 பேர் சாப்பிட்ற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு எப்படியோ பார்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அடியிலேருந்து எடுத்து விட்டு கிளறினீங்கன்னா தான் நல்லா ஒன்று போல் வரும். நல்லா ஒன்று போல் அடியிலேருந்து நல்லா எடுத்து விட்டு கிளறினீங்கன்னா நல்லா ஒன்று போல் வரும். நல்லா கிளறணும், நல்லா ஒன்று போல கிளறணும். அப்படின்னா தான் நல்லா அடியிலேருந்து அந்த மஞ்சள் பொடிங்கிறது சிக்கன் பொடி கலர் எல்லாமே கொடுப்போம். நல்லா கலரு வரும். நல்லா கிளறுங்க. இன்னும் உங்களுக்கு எது வேணும்னா நீங்கள் சோயா சாஸ் வேணும் எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம். எங்களுக்கு இதுவே போதுமானதாக இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ தான் ஊற்றிருந்தோம். இவ்வளோ தான். இதுதான் எக் ஃப்ரைட் ரைஸ்.